யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டா ஒத்துக்காதோ, அவங்கலாம் இதே மாரி கருணக்கிழங்குல சூப்பரா ஒரு மசாலா போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிரிஸ்பியா இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். கருணக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ நம்ம எவ்வளோ பண்ணாலும் பத்தாதுங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு எடுத்துருக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாங்க. இத கட் பண்ணிட்டு, இப்போ தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸா இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாரி கருணக்கிழங்க கட் பண்ணுறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதே மாதிரி நீல வாக்குல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரே மாதிரி கட் பண்ணுறோமோ, அதே மாரி தாங்க எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கணும். நம்ம நீல வாக்குல நம்ம விரல் சைஸ் அளவுக்கு ஒரே கனத்துக்கு கட் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே. 1/2 கிலோ கிழங்கையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. சின்ன சின்ன பீஸ்லாம் பொடி பீஸ் வரதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டேங்க நான். நெக்ஸ்ட் டே போட்டு புளிக்குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ எடுத்து வச்ச கருணக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். இருந்தாலும் ஓரப்புறம் எங்கேயாவது மண் இருக்குங்க. ஒரு தடவ வாஷ் பண்ணிட்டு கருணக்கிழங்கு எடுத்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேங்க ஒரு கடாயில. அதில நல்லா கட் பண்ண எல்லா கருணக்கிழங்கையும் போட்டுறலாம். கொஞ்சமா புளி உருண்டி போட்டிருக்கேங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு. கருணக்கிழங்கு நாக்குல பட்டா அரிக்காதுங்க. அதனால புளி உருண்டி போட்டு ஒரு 1/2 வேக்காடு இது மாரி அவிச்சு எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு. கிழங்குக்கு தேவையான உப்பையும் சேர்த்து தாங்க அவிச்சிருக்கோம். இப்போ கிழங்கு நல்லா வெந்ததும் புளிய தனியா எடுத்துட்டு கிழங்குல இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சு தனியா வச்சிரலாங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 30 எம்எல் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. 25 எம்எல் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிளகா பொடி, உப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாங்க. கருணக்கிழங்க நம்ம 1/2 வேக்காடு தாங்க நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இது மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கருணக்கிழங்கோட சேர்ற மாதிரி. பூண்டு போட்டு இது மாதிரி கருணக்கிழங்குல பிசையும் போது கேஸ் தொல்லை இருக்காதுங்க. கருணக்கிழங்கு இப்போ இது மாதிரி 1/2 வேக்காட்டில் தாங்க இருக்கணும். ஆல்ரெடி சூடாக இருந்ததா சரியாக உடச்சி காமிக்க முடியலைங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க கருணக்கிழங்கு வெந்தது. இப்போது இந்த கருணக்கிழங்கை ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவில் போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பிகினர்ஸ்க்காக நான் கொஞ்சமாக போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி காட்டுறேங்க. கருணக்கிழங்குல ஈரம் இருக்குங்க. வெந்ததால் அந்த ஈரத்துலேயே மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கோங்க. மசாலா தட்டினாலும் இது மாதிரி கருணக்கிழங்குலேருந்து விழாதுங்க. அந்த அளவுக்கு நல்லா ஒட்டி பிடிச்சிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிழங்கையும் அதே மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா கிழங்கையும் இது மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. தேவைன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி ஒரு மசாலா பிசைஞ்சிட்டு கருணக்கிழங்க நல்லா பொரிச்சு பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்க மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கருணக்கிழங்க நம்ம ஓவர் குக் பண்ணோம்னா இது மாதிரி மசாலா போட்டு பிசையும் போது கருணக்கிழங்கு 4 3 நல்லா உடஞ்சி போயிருங்க. நம்ம 1/2 வேக்காட்டிலே கருணக்கிழங்கா எடுத்தால் போதுமானதுங்க. தண்ணி லைட்டாக தெளிச்சிருந்தாலும் நம்ம கையில் படும்போது ஈரப்பதம் தெரியாதுங்க. நம்ம கண்ணில் மட்டும் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிங்க கிழங்கோட. இதை மாதிரி ஃப்ரையை யார் வேணாலும் பண்ணலாங்க. பிகினர்ஸ் கூட பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியுங்க. இந்த மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்க 2 விதமாக பொரிச்சிக்கலாங்க. ஒன்று தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. டயட்டில் இருக்கோம்னா அது மாதிரி பொரிச்சிக்கலாங்க. இல்லை நல்லா ஆயிலில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னா ஆயிலில் போட்டு தாராளமாக ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்லாங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இது மாதிரி மசாலா போட்டு பூண்டெல்லாம் போட்டு பிசைஞ்சோன்னு நல்லா வாசனை கிடைக்குங்க. குழந்தைங்களாம் எப்போ நம்ம ஃப்ரை பண்ணி கொடுப்போன்னு நம்மளை சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. 200 எம்எல் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க ஒரு கடாயில். எண்ணெய் சூடானதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கிழங்க எண்ணெயில் வச்சிடலாங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் தாங்க இருக்குது. கிழங்கு வச்சதும் உடனே கரண்டியால் திருப்பி விட வேணாங்க. மசாலா பிரிஞ்சு வரும். ஒரு புறம் வெந்ததும் மறுபுறம் திருப்பி விடலாம். இது மாதிரி இதே மாதிரி ஒரு புறம் வெந்ததும் மறுபுறம் திருப்பி போடும்போது கிழங்குல சூப்பராக மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் கலர் இது மாதிரி மாறுறதுக்கு காரணம் நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு இதில் பிசைஞ்சிருக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு பிசையும் போது இது மாதிரி கலர் மாறுங்க. இது மாதிரி எண்ணெய் கலர் மாற வேணாம் அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் போடும்போது காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தெரியுங்க. குழந்தைங்களாம் சாப்பிடும்போது கஷ்டப்படுவாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு பண்ணியிருக்கேன். மிதமான சூட்டில் வச்சு பொரிக்கும் போது நமக்கு நல்ல கலரில் இந்த சிப்ஸ் கிடைக்குங்க. எண்ணெயை ரொம்ப சூடு பண்ணிவிட்டு இந்த கிழங்கை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா கிழங்கு நல்லா கரிஞ்சு போயிருங்க. எண்ணெயை அதுவே நல்லா சூடு பண்ணாமல் இந்த கிழங்கை போட்டாலும் கிழங்குல இருக்க மசாலாலாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுத்தால் தான் இந்த கலரில் நமக்கு கிடைக்குங்க. இப்போ சூப்பராக கருணக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க.
சூப்பராக ஃபஸ்ட்டு செட்டு கருணக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போட்டு எடுத்துட்டேங்க. இப்போ செகண்ட் செட்டு போட்டுக்கிறேன். நான் கைகளாலே இப்போ எடுத்து போட்டுக்கிறேங்க நான் இது மாதிரி. கைகளால் போட்டால் சுடுன்ற மாதிரி நினைக்கிறவங்க முதல்ல போட்ட மாதிரி கரண்டியை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிப்ஸ் எண்ணெயில் போடும்போது ஃபஸ்ட்டு செட்டு போட்ட மாதிரியே ஒரு புறம் வந்ததும் மறுபுறம் திருப்பி விட்டுணுங்க. எடுத்த உடனே காலி அடிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு செட்டு. இதே மாதிரி தாங்க இந்த சிப்ஸு நல்லா மசாலா பிடிச்சி போயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கிறிஸ்பியாகவும் வேறு இருக்குங்க. இந்த சிப்ஸை எண்ணெயில் போட்டு தாங்க பொரிச்சு எடுத்துருக்கோம். இருந்தாலும் சாப்பிடும்போது எண்ணெயில் போட்டு பொரிச்ச மாதிரியே தெரியாதுங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க இந்த சிப்ஸு. மசாலாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி இந்த செகண்ட் செட்டும் அப்படி தாங்க. ஒரு புறம் வந்ததும் மறுபுறம் திருப்பி விடணுங்க. போட்ட உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடுங்க. நம்ம உடனே கரண்டியை போட்டு கலக்கணும். இப்போ சூப்பராக ரெண்டாவது செட்டு சிப்ஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. எத்தனை செட்டு நம்ம சிப்ஸு போட்டு எடுத்தாலுமே எடுக்கும்போது டக்கு டக்குன்னு காலி ஆகிடுறது இந்த கருணக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க எங்கள் வீட்டில். ரெண்டாவது செட்டும் போட்டு எடுத்துட்டேங்க இது மாதிரி. இந்த கருணக்கிழங்கு சிப்ஸு நம்ம போட்டு எடுக்கும்போது ஆயில் செலவும் கம்மியாக தாங்க இருக்கும். நம்ம ஊற்றின ஆயில் அப்படியே தாங்க இருக்கும். கருணக்கிழங்கு சிப்ஸ் எந்த ஆயிலும் அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்காதுங்க. இப்போது தேர்ட் செட்டையும் இதே மாதிரி நான் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேங்க நான். இதை மாதிரி சிப்ஸு ஒட்டி பிடிச்சிருந்ததுன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. நம்ம எண்ணெயில் போட்டதும் வெந்ததும் நம்ம லைட்டாக கரண்டியால் தட்டி விட்டோம்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. எண்ணெயில் சிப்ஸு போடும்போதே ஒன்று ஒன்றா போட ட்ரை பண்ணுவாங்க. அப்படி முடியலைன்னா மொத்தமாக இது மாதிரி போட்டுட்டு கடைசியாக கரண்டியால் தட்டி விட்டோம்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க ஒன்று போல். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா சிப்ஸ்லையுமே ஒன்று போலவே மசாலா பிடிச்சிருக்கு பாருங்கள். ஒரே மாதிரியே மிதமான சூட்டில் வச்சு இந்த சிப்ஸை பொரிச்சதால் ஒரே மாதிரி பதமாக வெந்திருக்குங்க சிப்ஸு கூட. உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த கருணக்கிழங்கு சாப்பிடும்போது நாக்கு கொஞ்சம் கூடமே அரிக்கலைங்க நம்ம புளி போட்டு அவிச்சதால். உருளைக்கிழங்கு ஒத்துக்காமல் நிறைய பேர் இது மாதிரி சிப்ஸ் சாப்பிடாம நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருணக்கிழங்குல சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சூப்பராக இந்த சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சிப்ஸ்க்கு ஒரு தாளி போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா சிப்ஸை எடுத்துகிட்டு சூடாக இருக்க ஆயிலில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் 5-6 பூண்டு பழம் தட்டி போட்டு எடுத்துக்கலாங்க. இதை நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தாங்க போட்டு பொரிச்சிக்கிறேன் நான் கருவேப்பிலையும் பூண்டையும். சூப்பராக ஒன்று போல் மசாலா பிடிச்சி கருணக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடியாக இருக்குங்க. கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு. கட் பண்ண உடனே இதே மாதிரி கருணக்கிழங்கை நம்ம எடுத்து பார்த்துருப்போம். அதே மாதிரியே நல்லா பொரிச்சு எடுத்தவும் இருக்குது பாருங்கள் கருணக்கிழங்கு. இப்போ பூண்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. டிஷ்யூ பேப்பரில் பொரிஞ்சு வந்த பூண்டையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிடலாங்க. இது மாதிரி டிஷ்யூ பேப்பரில் எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு கருணக்கிழங்குல இந்த பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது மாதிரி இப்போது நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் இருக்குங்க. நம்ம கருவேப்பிலையும் பூண்டையும் டைரெக்டாக எண்ணெயில் வடித்து அப்படியே எடுத்து கிழங்கோட சேர்க்கும்போது இதில் கொஞ்சம் ஆயிலாக இருக்குங்க. பார்க்கும்போது நம்ம கையில் எடுத்து சாப்பிடும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் நம்ம கையில் ஒட்டுங்க. டிஷ்யூ பேப்பரில் இது மாதிரி கருவேப்பிலையும் பூண்டையும் வடிச்சிட்டு நம்ம சேர்த்தோம்னா கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் இருக்குங்க. இப்போ சூப்பராக ஒரு தாளிப்பு போட்டு நம்மளோட கருணக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடியாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக கருணக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடியாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம டீயோட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் லஞ்சோட குடமிளகா சாம்பாரோட கூட இந்த சிப்ஸை வச்சு சாப்பிட்றேங்க லஞ்ச் இன்றைக்கி. சாம்பார் கூட இந்த சிப்ஸ் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கிழங்கு இருந்ததுன்னா இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள்.